ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு ஒரு அர்ஜென்ட்டில் தான் அந்த ப்ளவுஸ்க்கு வரும். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம், ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அளவு ப்ளவுஸே இருக்காது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பாடியில் வந்து அளவுகள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் வந்து ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா அந்த அளவுகளை வச்சு இது மாதிரி நம்ம ஒரு பட்டு சாரியோ அல்லது நல்ல சாரீ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு. சரிங்களா? இதுவே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக அளவுகள் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது அதே போல தான் நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டில் ஸ்டிச் பண்ணோம். சரிங்களா? பாருங்க என்ன ஹூக்கோட நான் வந்து ஸ்டிச் பண்ணலை. சரிங்களா? இந்த ப்ளவுஸோட அளவுகள் பார்த்தீங்கன்னா பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து கால்குலேட் பண்ணி அளவுகள் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த அளவுகள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவுகளை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா 27 சைஸ் செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 27. சரிங்களா? இப்போ 27 செஸ்ட் ரவுண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 இன்ச் வந்து எப்பவுமே ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ 31 இன்ச்சு 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.25 இன்ச்சு கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா உள்பக்கம் தையலுக்காக 1.5 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாடியில் பார்த்தீங்கன்னா 27 எடுத்திருந்தோம் இல்லைங்களா? 27 சைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேக் சைடில் நம்ம இந்த மாதிரி நோட் பண்ணலாம். கரெக்டாக அக்குள் டு அக்குள். சரிங்களா? சரியாக பாருங்கள், 15.5 இன்ச் இருக்குது. 15.5 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 7.25. சரிங்களா? இப்போ 7.25 இன்ச்சு செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிது இல்லைங்களா? ஸோ 7.25 இன்ச்சு சரியாக இருக்குது. அடுத்து 1.5 இன்ச் வந்து உள்பக்கம் தையலுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ளவுஸோட ஹைட்டு. இது நம்ம என்ன அளவுகள் எடுக்கிறோமோ அப்படியே நம்ம வந்து இதில் மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சரியாக நான் 12.5 இன்ச் வச்சுருக்கேன். மேல் பக்கம் தையலுக்கு 1/2 இன்ச்சும் கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச்சு இந்த ஃபோல்டிங்காக 1.5 இன்ச்சும் ப்ளஸ் பண்ணாமல் சரியான அளவு 12.5 இன்ச் நான் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ சுற்றளவு பார்த்துட்டோம், ஹைட் பார்த்துட்டோம். அடுத்து நம்மளுக்கு நெக் விட்த். சரிங்களா? நெக் விட்த் அப்படிங்கிறது இது மாதிரி ஸ்மால் சைஸ் ப்ளவுஸுக்கு காமனாக நீங்கள் 2 இன்ச் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லை நீங்கள் கழுத்தை சுற்றி நீங்கள் ரவுண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா 6ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் ப்ளஸ் பண்ணிங்கன்னா சரியாக வரும். சரிங்களா? மேக்ஸிமம் 2 இன்ச் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஓகேங்களா? கேட்டிங்கன்னா அவங்க வந்து ப்ளவுஸ் போட்டு அனுபவம் இல்லை. ஸோ நம்மளுக்கு கழுத்து அகலம் நீங்கள் 2.25 அந்த மாதிரி அதிகமாக வைக்கும் பொழுது உடல் பருமனாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வேணால் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இதுவே 2.5 இன்ச்லாம் நீங்கள் இது மாதிரி வைக்கும் பொழுது ஏன்னா டிசைன்ஸ்க்காக அவங்க கொஞ்சம் அகலமாக கூட கேட்கலாம். பட் அவங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கழல்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அவங்க க்ளோஸ்டாக போட்டு தான் வந்து இது வரைக்கும் போட்டிருந்துருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் போகிற பொண்ணுங்க அப்படி தான் வந்து போட்டிருந்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் நெக் பகுதியை. சரிங்களா? ஸோ 2 அல்லது 2.25 வந்து கண்டிப்பாக போதுமானது. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ஷோல்டர் கழுத்து அகலம் பார்த்துட்டோம். அடுத்தது ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.25 ஒரு பாயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? 2.25 இன்ச் வந்து சரியானதாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது 5 இன்ச் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? 2.25 ஒரு பாயிண்ட் ப்ளஸ் 3/4 இன்ச்சு தையலுக்காக ஆட் பண்ணிக்குவோம். 5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆம்கோல் லென்த் பாருங்க, இந்த மாதிரி மேல் பக்கம் இருந்து கீழ் பக்கமாக நம்ம செக் பண்ண பொழுது சரியாக 5 இன்ச் இருக்குது. அந்த 5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஹாஃப் ஷோல்டர் எடுத்து அப்படியேவும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆம்கோல் ரவுண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சுற்று நம்ம டைரெக்டாக பாடியில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்க, 6.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? 6.25 இன்ச் அப்படிங்கிறது ஆம்கோல் சுற்று. நம்மளுக்கு ஆம்கோலில் என்ன அளவு கிடைக்குது அப்படியே 2ஆக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆம்கோல் சுற்று நம்மளுக்கு கிடைச்சிரும். 13.5 இன்ச் நம்மளுக்கு கிடைச்சது. 6.25 இன்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்று இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பேக் நெக்கு பாருங்கள், இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் இதே மாதிரி டேப் ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக வச்சு இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த கீழ்ப்பக்கம் நீங்கள் அளவுகள் வச்சிங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து 4.5 to 5.5 இருக்கணும் அகலம். சரிங்களா?
நம்ம கட் பண்ணாத பகுதி அப்படிங்கிறது, அதாவது பிளவுஸினுடைய உயரத்துல இருந்து மேல் பக்கமா பார்க்கும் பொழுது 4.5 இருந்து 5.5 உள்ளார இந்த இடம் வந்து இருக்கணும். சரிங்களா? இப்போ ஸ்மால் சைஸ் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால 4.5 இன்ச் விட்டுருக்கோம். கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா 5 இன்ச் விடலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா 5.5 இன்ச் விடலாம். அதுக்கு மேல வேண்டாம். சரிங்களா? 4.5 to 5 இன்ச் இந்த அகலம் இருந்தது அப்படின்னா போதுமானது. மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 7.5 8 8.5 சரிங்களா? அந்த அளவுகள் இருந்தது அப்படின்னா போதுமானது. இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல இருந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணலாம். சரியா பாருங்க, 5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பிளவுஸினுடைய ஹைட், முன் உயரம் பாருங்க. இந்த மாதிரி வந்து டபுளா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ல இருந்து செக் பண்ணுங்க. சரியா பாருங்க, 9.5 இன்ச். சரிங்களா? நம்ம தையலுக்கு மேல 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் பிளஸ் பண்ணிக்குவோம். ஸோ 10.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுகள் எப்படி எடுக்கணும்னா நம்ம ஷோல்டர்ல இருந்து எடுத்து தான் ஆகணும். சரிங்களா? மேல் பக்கம் பிரஸ்ட்டுக்கு மேல் பக்கமும் கொஞ்சம் கீழ் பக்கம் நல்லா பதிகிற மாதிரி வச்சுட்டு அளவுகள் எடுத்தீங்க அப்படின்னா தான் சரியா வரும். சரிங்களா? அடுத்தது இந்த கிராஸினுடைய அளவு வேணா நம்ம காமனா வந்து அப்படி நோட் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் வந்து சரியா இருக்கும். 2.5 இன்ச் நான் நோட் பண்ணியிருந்தேன் பாருங்க. இப்போ 2.25 தான், ஏன்னா 1/4 இன்ச் வந்து இந்த பகுதியில் இருக்கும். இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த சைடில் 1/4 இன்ச் போயிடும். ஸோ 2.25 இன்ச் இருக்கு. டாட்டினுடைய அகலம் சரிங்களா? இந்த சைடு பாருங்க, டாட்டினுடைய அகலம் அப்படிங்கிறது 1/2 இன்ச் 1 பாயிண்ட். ஸோ 1.25 இன்ச் தான் டோட்டலாகவே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அவரவருடைய பாடியை பொறுத்து 1 இன்ச்சா 1.25 1.5 இல்லை 2 இன்ச் தேவைப்படுதாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? இந்த சைடில் கட்டோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் தான் நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். அடுத்தது ஸ்லீவ் லென்த்து. ஏன்னா லென்த்துக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச் இருக்கு. ஸ்லீவோட லென்த் பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட ரவுண்டு கையினுடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச். 4.25 இன்ச் 1 பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் லோ லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எப்பவும் போல நம்ம 3.5 இன்ச்சே வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரியா இருக்கும். நீங்கள் நீளத்தை குறைச்சிங்க, அதாவது ஸ்லீவோட உயரம் குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்லீவ் லோ லென்த்தை வந்து கொஞ்சம் குறைவாக மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொக்கிப்பட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த கொக்கிப்பட்டியில் வந்து ஃபுல்லாகவே வந்து அளந்துக்குவோம். சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி டோட்டலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த 1.5 இன்ச் உள்பகுதியில் இருக்குல்ல, இந்த அளவுகளை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணக்கூடாது. அதே போல் வி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வி மட்டும் நம்ம ப்ளஸ் பண்ணக்கூடாது. ஃபைனலாக பாருங்கள் 25 இன்ச் இருக்குது. சரிங்களா? இந்த 25 இன்ச் அப்படிங்கிறத நம்ம பாடியில் எடுத்தாலும் இதே அளவுகள் தான் வரும். சரிங்களா? இப்போ இந்த 25 இன்ச்சை நம்ம -2 பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அப்போ 23 இன்ச் இருக்கும். 23 நம்ம டிவைடட் பை 4 போட்டுக்கணும். சரிங்களா? 23 இன்ச்சு 4ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா மீதி கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் நம்மளுக்கு இந்த 4 இடத்துலையும் வந்து நோட் பண்ணுவோம். சரிங்களா? ஃப்ரண்ட் சைடு 2 பக்கம், பேக் சைடு 2 பக்கம், சென்டரில் 2 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். 3/4 இன்ச்சு தான் நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடில் 2 பக்கமும் அதே மாதிரி பேக் சைடில் 2 பக்கம் மார்க் பண்ணுவோம். சென்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 இன்ச் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிட்டு அடுத்து மீதம் இந்த 2 சைடும் ப்ளஸ் இந்த 2 சைடும் 4 சைட்லையும் 5.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்குவோம். இது ஹிப் ரவுண்ட் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எப்பவுமே எடுப்போம் பார்த்தீங்களா, அதே போல தான். சரிங்களா? இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 27 சைஸ் பிளவுஸில் என்னென்ன அளவுகள் இருக்கும், நம்ம எப்படி மார்க் பண்ணணும், தையலுக்காக எவ்வளவு அளவுகள் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.